சர்ச்சைக்குள்ளாகும் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம். மறுசீரமைப்பு விவகாரத்தில் அழுத்தம் கொடுக்கும் தமிழகம். மோடி இந்த விவகாரத்தில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்? ஓகஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தொடர் விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு இன்னும் ஒருபடி மேலே போய் அனைத்து கட்சி கூட்டம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஒரு கூட்டத்தினை நடத்தி தீர்மானத்தினை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த மக்களவை தொகுதி மக்கள் தொகை அடிப்படையில் சீரமைப்பு செய்கின்ற போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற அச்சத்தினை அங்கே பதிவு செய்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானங்களில் குறிப்பா அந்த விகிதாச்சார அந்த முறையை பின்பற்றி இந்த மறுசீரமைப்பு என்பது நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லது இன்னும் இதனை நிறுத்தி வைத்து இன்னும் 20-30 ஆண்டுகள் இதை நிறுத்தி வைக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையும் அங்கே தரப்பட்டிருக்கிறது. கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள், மற்ற கட்சிகளைச் சேர்ந்த திமுக மட்டுமல்லாது அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட கட்சிகள் ஒவ்வொன்றும் தங்களுடைய கருத்துக்களை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் அனைத்து கட்சி கூட்டம் வாயிலாக அழைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமான ஒன்று. இது இந்த அளவிற்கு தீவிரமாக பேசப்பட வேண்டிய பிரச்சனையா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இது தீவிரமாக பேசப்பட வேண்டிய ஒரு விவகாரமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா 2026 இந்த மறுசீரமைப்பு என்பது செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு விதியாக இருக்குது. அப்ப நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். என்ன, கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மக்களவை தொகுதி இதுவரை 3 முறை மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நான் எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 489 இருந்தது. அதற்கு பிறகு 3 முறை 494 522 நாம இப்ப சொல்றோம் 543. எனவே இந்த 494 522 543 இப்படி 3 முறை இந்த மறுசீரமைப்பு நடைபெற்றிருக்கிறது. இது ஏன் பண்ணணும்னு சொன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கின்ற பொழுது இதை கருத்தில் கொண்டு இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க. இப்போ முன்னாடி அப்படி பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா கடைசியா 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற பொழுது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 73 இந்த பிரச்சனை வருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக இது குறித்த சீரமைப்பு குறித்த அந்த கேள்விகள் எழுகின்ற பொழுது, அதாவது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 1973 இது வாக்குல நம்ம இது குறித்த சிந்தனைகள் எழுகின்ற பொழுது 75 உங்களுக்கு என்ன எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. எமர்ஜென்சி அங்கு அமல்படுத்தப்படுகிறது. இந்த காலகட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகை கட்டுப்பாடு குறித்த திட்டங்கள் வரையறை செய்யப்படுது. அதனை ரொம்ப முனைப்போட செயல்படுத்தணும் என்று அறிவுறுத்தப்படுது. அந்தந்த மாநிலங்கள் அறிவுறுத்தப்பட்டு அதற்கான செயல்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். எனவே இது அமலில் இருக்கின்ற பொழுது, இந்த முறை நடைமுறையில் இருக்கின்ற பொழுது இந்த தொகுதி மறுவரையறை என்பது செய்யப்படாமல் இருப்பது நல்லது என்ற ஒரு கோரிக்கை அங்கே வைக்கப்படுகிறது. அப்போ இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி காலமாக இருக்கிறது. எனவே இந்த 73-75 பிறகு பார்த்தீர்கள் 76 அவர்கள் ஒரு முடிவு எடுத்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். இன்னும் 25 ஆண்டுகள் இதை மாற்றாமல் அப்படியே தொடர்வது. அப்பதான் அந்த முடிவு எடுக்கப்படுது. 25 ஆண்டுகள் இப்படியே நம்ம தொடரலாம், இந்த எண்டிங் ஆஸ் இட் இஸ் 543 அப்படிங்கிறது தொடரலாம் என்ற ஒரு முடிவு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நெருக்கடி நிலை, அதற்கு பிறகு முக்கியமாக மக்கள் தொகை கட்டுப்பாடு குறித்த பெரிய அந்த விழிப்புணர்வுகள் செய்யப்பட்டு அதற்கான பல திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டு மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட விஷயம் தொடர்ச்சியாக தான் இதை பார்க்கப்படும். இப்போ இந்த விஷயம் நடைமுறையில் இருக்கும்போது இப்போ இதை நம்ம உள்ள கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால ஒரு 25 ஆண்டுகள் நிறுத்தி வைக்கலாம் சொல்லி நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஸோ அந்த 71 அந்த மக்களுடைய கணக்கெடுப்போட அது இருக்குது. அப்போ நீங்க 25 ஆண்டுகள் தள்ளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2001 வரைக்கும். இப்போ 2001 அதை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. 2002 அது வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலம். ஸோ இந்த 2002 இதே போன்று முடிவு எடுக்கப்படுகிறது. இது மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் வருது, விவகாரம் வருகின்ற பொழுது அவர்களும் ஒரு முடிவு எடுத்து இன்னும் மேலும் ஒரு 25 ஆண்டுகள் அதை நீட்டிப்பது என்று சொல்லி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இன்னும் மீண்டும் ஒரு 25 ஆண்டுகள் அது தள்ளி போகுது.
ஸோ அப்போ 2001 2025 அப்படிங்கும்போது இப்போ 2026ல் இந்த 25 ஆண்டுகள் நிறைவு வருது இல்லையா? அப்போ 26ல் இந்த மறுசீரமைப்பு என்பது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இதைத்தான் பாஜகவினர் என்ன சொல்றாங்க சொன்னா, இது நாங்களாக இது இது குறித்து நாங்க பேசல, இது குறித்து நாங்களாக ஒரு விவாதத்தை கிளப்பல, இது நடந்தே ஆகணும் என்று எதுவும் சொல்ல, 25 ஆண்டுகள் முடிந்து 2026ல் செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கருத்து உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பல காரணங்கள் பின்னாடி சொல்றாங்க, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். எனவே 2026 அப்படிங்கிறது இந்த விஷயம் வந்தோம்னா அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் இப்போது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, இப்போது இருக்கக்கூடிய இதே நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற அடிப்படையில் இருக்கின்ற பொழுது அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை நிச்சயமாக தென் மாநிலங்களுக்கு குறையும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கலாமா, இப்படி தமிழகம் சொல்லுகின்ற தமிழ்நாடு தான் முதலா அந்த குரல் எழுப்புறாங்க. இப்போது அவர்களுக்கு ஆதரவாக நமது தெலுங்கானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களும் அதற்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. இந்த வாதம் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நடந்த அந்த மக்கள் தொகை வளர்ச்சி விகித கணக்கு எடுத்து பார்க்கணும். நீங்க தோராயமா நான் சொல்றேன், 1970 2010 இந்த ஆண்டுகளுக்குள்ள 2010 2011 இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க இந்த மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட மாநிலங்களை பொறுத்தளவுல 44% இருந்த மக்கள் தொகை வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 4% அதிகரித்து 48% உயர்ந்திருக்கிறது. எப்போ நான் சொல்றது 70ல இருந்து 2010 இந்த காலகட்டத்துக்குள்ள, நான் ரவுண்டா சொல்றேன், 48.1 அந்த மாதிரி இருக்கலாம். எனவே 4% தோராயமாக வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. வட மாநிலம் நம்ம சொல்றது ஹிந்தி பெல்ட்டா சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், பீகார், பஞ்சாப், இந்த எல்லாமே இந்த மாநிலங்கள்ல 4%. நீங்க அப்படியே தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம் இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 24% 21% குறைஞ்சிருக்கு மக்கள் தொகை வளர்ச்சி வீதம். எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு முறை அந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படணும் அப்படின்னு சொன்னா, இப்போ அதை இந்த 25 ஆண்டுகள் கடந்த பிறகும் அதே முறையை நம்ம பின்பற்றுகின்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் அந்த எண்ணிக்கை நிச்சயம் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 8 இடங்கள் வரை குறைவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போது 39 இடங்கள் நமக்கு இருக்கு. 8 இடங்கள் குறைந்து 31ஆக அது ஆவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் சொல்ல. அதுவே நீங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கூடுதலான இடங்கள் வட மாநிலங்களில் 30 to 35 இடங்கள் கூடுதலாக அவர்கள் பெறக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். அப்படின்னா இந்த இடத்துல அவங்க சொல்வது, மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி அது சமூகங்களுக்குள்ள கொண்டு போய் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்கு தண்டனையாக இது தென் மாநிலங்களுக்கு இந்த கிடைக்க போகிறதா என்ற ஒரு கவலையை தான் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். வட மாநிலங்கள்ல அந்த அளவிற்கு இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது, அந்த கட்டுப்பாடு திட்டங்கள் செயல்பாடு என்பது அந்த அளவுக்கு திருப்திகரமாக செய்யப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன் தெளிவா தெரியுதுன்னா, புள்ளி விவரங்கள் ரொம்ப தெளிவா அதை எடுத்து காட்டுகின்றன. எனவே இந்த கட்டுப்பாட்டை நாம் தெளிவாக நடைமுறைப்படுத்தியதால் ஒரு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்ல வேண்டுமா? தண்டனை என்று சொல்வது எண்ணிக்கை குறைவது, இந்த நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? எனவே இது பரிசீலனை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா வெவ்வேறு வார்த்தைகள் சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள், முக்கிய கட்சிகள், பாஜக தவிர்த்த கட்சிகள் எல்லாமே இந்த குரல் எழுப்புறாங்க. பாஜக என்ன சொல்றாங்க இதுல நம்ம பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நாங்க இதை உடனடியாக பண்ண போறோம் இப்போ நாங்க சொன்னோம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று, தமிழகத்திற்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர்கள் அமித்ஷா தெளிவாக குறிப்பிடுகிறார், இது விகிதாச்சார அதை பின்பற்றி தான் இந்த சீரமைப்பு செய்யப்பட இருக்கின்றது. ஒரு காலமும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு கிடையாது, குறையாது என்று சொல்றாரு. இப்படி சொன்ன பிறகும் நீங்க ஏன் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தேர்ந்தெடுக்க, அப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்க எது கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்புகிறார். மறுபடியும் இந்த பக்கம் கேட்டீங்கன்னா, அவர்கள் திமுக தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க வெறுமனே அது ஒன்றும் ஒரு தெளிவை ஏற்படுத்தலை, இன்னும் அதுல குழப்பம் இருக்கிறது. இன்னொன்று, மேடையில பேசிட்டு ஒன்று சொல்லிட்டு போவதை விட இந்த விஷயங்கள் எல்லாம் எழுத்துப்பூர்வமாக, ஒரு ஆதாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக பிரதமர் மோடியிடமிருந்து வருகின்ற பொழுது அதை நம்ப தகுந்த ஒன்றாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா மேடை பேச்சில் இன்னைக்கு ஒன்று சொல்லலாம், நாளைக்கு ஒன்று சொல்லலாம்,
அந்த சூழ்நிலையில் அதை சொல்லவே இல்லை அப்படின்னு கூட சொல்லிட்டு போக முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலை. ஆனால் ஒரு ஆவணமாக ஆதாரபூர்வமாக அதை செய்கின்ற பொழுது, அதை ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கின்ற பொழுது அது நம்பத்தகுந்த ஒன்றாக இருக்கும் என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி எதுவுமே நடக்க போறதில்லை, இவங்க தேவையில்லாத இந்த விஷயங்களை ஒரு பரபரப்பை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே திமுக மேல் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் மீது ஆட்சியின் மீது விமர்சனங்கள் இருக்கு, அதை மடைமாற்று விதமாக மும்மொழி கொள்கை அதற்கு ஒரு எதிர்ப்பு பண்றாங்க. அதே மாதிரி அதற்கு அடுத்த கட்டமா அந்த தொகுதி மறுசீரமைப்பு கொடுத்த விஷயங்களை பெரிய அளவில் முன்னெடுத்து போய் அவங்க மேல் ஆட்சியின் மேல் கூட அந்த குறைபாடுகளை எல்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு இந்த விஷயங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் கூட இந்த 2026 வருதுனால இது குறித்து பேசினால அவர்கள் பேசாமல் இருக்க முடியாது என்ற ஒரு வாதத்தையும் அரசியல் வல்லுநர்கள் அவர்களும் தங்களுடைய கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன வழி என்று நம்ம பார்க்கின்ற பொழுது, இதே நிலை நீடிக்கின்ற பொழுது, இதே மாதிரி அதாவது மக்கள் தொகை அடிப்படை பண்ணும்போது நிச்சயமாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அமித்ஷா சொன்னதை கோடிட்டு காட்ட அவர் என்ன சொல்றாங்க, இங்க குறையாதுன்னு சொல்றீங்களே, ஆனா அங்க கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஏன் சொல்ல மறுக்கிறீங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அங்கு அதிகரித்து இங்க கூடாம இருந்தாலும் கூட அது ஒரு சமநிலை இல்லைல்ல. ஒவ்வொரு மாநிலமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது சின்ன மாநிலமாக இருக்கலாம், பெரிய மாநிலம் இருக்கலாம், ஆனால் எல்லா மாநிலங்களும் சேர்ந்ததுதான் இந்த ஒரு மத்திய அரசாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு மாநிலத்திற்குமான அந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல முரண்பாடுகள் இருக்குது, வரி விகிதங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதை இன்னும் சரி செய்ய முடியல. ஸோ மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்க முறையிலையும் இந்த சிக்கலை கொண்டு வர வேண்டுமா? இது ஒரு மிகப்பெரிய அடுத்தடுத்த இதுகளில் ஏற்கனவே இப்போ புதிய நாடாளுமன்றத்தில் இவ்வளவு பெரிய சீட்டு 800க்கும் மேற்பட்ட அந்த இருக்கைகள் அமைக்கின்ற பொழுதே அது குறித்து ஒரு அச்சத்தை பதிவு பண்ணாங்க. ஆனால் அது பெரிய அளவு விவாத பொருளாக மாறலை. ஆனால் நாடாளுமன்ற திறப்பு விழாவில் அந்த புதிய நாடாளுமன்ற திறப்பு விழா திரு மோடி அவர்கள் சொன்னால், ஏன் இவ்வளவு பெருசுன்னு கூட நீங்க நினைக்கலாம், வருங்காலத்தில் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்கிற விஷயத்தை அந்த திறப்பு விழா அன்று பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டதையும் நாம் அங்கே நினைவு கூற வேண்டியிருக்கு. எனவே இந்த எண்ணிக்கை இதுல இருந்து என்ன தெரிகிறது சொன்னா, எண்ணிக்கையை அதிகரித்தாக வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவர்கள் எந்த வழியை பின்பற்றப் போகிறார்கள்? ஏற்கனவே இந்த அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதன் மூலமாக முன்னாள் பிரதமர்கள் இந்திரா காந்தி, வாஜ்பாய் போன்றவர்களுடைய அந்த வழியை பின்பற்றி மீண்டும் 25 ஆண்டுகள் என்ற ஒரு திருத்தம் செய்து அந்த இது அப்படியே ஆஸ் இட் இஸ் இப்படியே இருக்கட்டும், ஒரு பார்த்துக்கலாம், இன்னும் 24 போட்டோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்க போகிறார்களாம்? அல்லது இப்போது இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்கின்ற வகையிலேயே அதை செய்ய போகிறார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது. இன்னொன்று, இது அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்ய போறோம் என்று அவர்கள் அதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு செயலும் இங்கே இருக்கு. அதை மாறி நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். மாறி செய்ய முடியாது, ஆனால் திருத்தம் செய்து அதனை நம்ம நிச்சயமாக செயல்படுத்த முடியும். தமிழகம் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே கேட்கக்கூடிய ஒன்று அதே தான். இது செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த விகிதாச்சாரம் என்ற முறையை பின்பற்றுகின்ற பொழுது அது ஒரு இழப்பு நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கோ அல்லது தென் மாநிலங்களுக்கோ ஏற்பட போவதில்லை. எனவே அதை நிச்சயமாக அவர்கள் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றதுதான் அவர்களுடைய அந்த கோரிக்கையில 3 விதமான கோரிக்கைகளை அவர்கள் சொன்னாலும் கூட அதோட அடிநாதமா இருக்குது இது ஒண்ணுதான். இது அதிகரிக்க, இதை முடிந்த அளவிற்கு இது அப்படியே தொடரலாம், அப்படியே ஆஸ் இட் இஸ் கண்டினியூ ஆகலாம், அப்படி இல்லை அதை பண்ணிதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது இந்த முறையை பின்பற்றி அவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை, முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இது ரொம்ப பெரிய நிச்சயமா பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் தான். இது அப்படி கடந்து செல்லவும் முடியாது. ஏன்னா அப்போது இருந்த மக்கள் தொகை என்ன, இப்போது இருந்த மக்கள் தொகை என்ன, எத்தனை மக்களுக்கு அந்த நம்ம பிரதிநிதிப்படுத்துகிற அந்த பிரதிநிதி எத்தனை பேருக்கு ஒருவராக இருக்கிறார், இந்த மாதிரி பல கணக்கீடுகள் இருக்குது. இந்த கணக்கீடுகள் எல்லாம் பார்க்கணும். மற்ற நாடுகள் என்ன மாதிரியான முறைகள், இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது அவங்க இதை எப்படி கையாண்டு இருக்கிறார்கள், எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறார்கள், இதையும் நிச்சயமாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது குறித்தும் அது வாதம் நடத்தலாம். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தளவுல விரைவாக என்று சொல்வதை விட அவசரமாக அந்த ஒரு முடிவுகளை மேற்கொள்வதை காட்டிலும் நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தில் அது பெரிய அளவு ஒரு அனைத்து கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்களோடு குறிப்பிட்டிருக்கிறார். இது அனைத்து கட்சி மாநில அளவில் இல்லை, இது அனைத்து மாநிலங்கள் அளவிலும் உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது சரி பண்ணணும், இதை குறித்து விவாதிக்கணும், பேசணும்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆலோசனை செய்து நல்ல ஒரு முடிவு. ஏன்னா எல்லாரோடைய பிரதிநிதித்துவமும் முக்கியமா இருக்கும். அதே மாதிரி அந்த சமநிலை என்பது அவையில், மக்களவையில் சமநிலை என்பது பேணப்பட வேண்டும்.
அப்படி பேணப்பட்டால் மட்டும்தான் முக்கியமான மசோதாக்கள் வருகின்ற பொழுது இது எல்லாருடைய பங்களிப்பு இருந்தால்தான் அது அந்த மசோதா வேணுமா வேண்டாமா, அது வெற்றி பெறதா தோல்வி பெறதா என்பது இந்த பிரதிநிதித்துவம் சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் சாத்தியமாகும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது ஒருதலை பட்சமான ஒரு முடிவை நோக்கி சொல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏற்படும். அந்த கவலையில் தான் இது போன்ற பதிவுகளும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே தொகுதி வரையறை மறுசீரமைப்பு குறித்த விவாதங்கள் இத்தோடு நிற்காது என்றுதான் தோன்றுகிறது. தெளிவுகள் கிடைத்தாலும் கூடவே குழப்பங்களும் வெவ்வேறு வகையான புதிய காரணங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு பல்வேறு குழப்பங்களும் வந்து கொண்டிருக்கிறது. இதை நிச்சயமாக அடுத்தடுத்து நாமும் இன்னும் சில தரவுகளை திரட்டி கொண்டு இதை இன்னும் தெளிவுபடுத்துவதற்கு முயற்சிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.